ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். எல்லாருக்கிட்டையும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட CapCutஓட 13.5 நினைக்கிறேன். அதில் வந்து நிறையா பேருக்கு வந்து CapCut ஒர்க் ஆகுது, நான் சொன்ன மாதிரி ட்ரீமி க்ளோ அந்த எஃபெக்ட் எல்லாம் ஒர்க் ஆச்சு. ஆனால் கொஞ்சம் பேருக்கு வந்து அது ஒர்க் ஆகவே இல்லை. ஸோ அது வந்து நானும் என்னன்னு தேடி பார்த்தேன், அது என்னால் கண்டே பிடிக்க முடியல. அதுக்கு பதில் நான் பழைய CapCutஏ கொடுத்துட்டேன். ஆனால் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிற CapCut உங்களுக்கு எல்லா டூலுமே ஒர்க் ஆகும். ட்ரீமி க்ளோ அது இதுன்னு எல்லாமே ஒர்க் ஆக போகுது. ஸோ சும்மா சொல்ல ஒரு ஃபோனோட வந்திருக்கிறேன். அந்த ஃபோனில் நான் வந்து உங்களுக்கு லைவாக இன்ஸ்டால் பண்ணி காணிக்க போகிறேன். ஸோ என்ன பண்ணலாம், கரெக்டாக என்னென்ன ஸ்டெப்பு பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கான பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் வந்து அடிக்கடி வரும். நம்ம வீடியோ அதிகமாக போடுறதில்ல, ஆனால் இனிமேல் போடுவோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு எப்படி CapCut இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு CapCut எங்கே கிடைக்கும்னு தெரியும். நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அதிலேருந்தே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். CapCutஐ ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை நான் சொல்லித்தரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு CapCutஐ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ CapCutஐ ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். முதல்ல அதை வந்து க்ளோஸ் அப்படின்னு கிளிக் பண்ணி க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். அதில் வந்து அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படின்னு கிளிக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ கிளிக் பண்ணி கொடுத்தோன்னா நம்மளோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கீழே வந்து உங்களுக்கு டெம்ப்ளேட், அதாவது டிஸ்கவர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். பக்கத்தில் வந்து இன்பாக்ஸ் அப்படின்றதுக்கும் மீ அப்படின்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சைன்இன் வித் ஃபேஸ்புக் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் லாகின் இன்ட்டு டிக்டாக்னு வரும். அதை இப்போ பண்ண வேணாம், க்ளோஸ் பண்ணி விட்றலாம். ஸோ மறுபடியும் இந்த மாதிரி பாப்பப் வந்துச்சு அப்படின்னா கேன்சல் கொடுத்துருங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்கவர் அப்படின்னு கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல எதுவுமே வரல. அப்போ என்ன அர்த்தம், நமக்கு வந்து CapCut வந்து ஒர்க் ஆகலை அப்படின்றது அர்த்தம். இதுக்கு என்ன சொல்யூஷன், CapCutக்கு தேவைப்படுற சூப்பரான VPN வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ எப்படி வந்து VPN யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற VPN என்ன அப்படின்னா VPN சூப்பர் அன்லிமிட்டெட் ப்ராக்ஸி. ஸோ இந்த VPN தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இது உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும். ஸோ ப்ளே ஸ்டோர்லேருந்தே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து VPN ஓப்பன் பண்ண போகிறோம். VPN ஓப்பன் பண்ணால் அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே வந்து ஃபாஸ்டஸ்ட் லொக்கேஷன் அப்படின்னு இருக்குல்ல இந்த இடத்துல, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி கொடுக்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி அப்படின்னு இருக்குல்ல, அதை டிக் பண்ணி கொடுங்க. டிக் பண்ணி கொடுத்தோன்னே கீழே ஒரு 3 4 5 6 அப்படின்னு நிறைய ஜெர்மனி காட்டும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஜெர்மனியை கிளிக் பண்ணி கொடுங்க. அதாவது இந்த ஜெர்மனியை கிளிக் பண்ணி கொடுங்க. ஸோ இப்போ நம்மளோட VPN வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் பார்க்கலாம் எப்படி வந்து நம்ம ஜெர்மனியில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஜெர்மனியை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இப்போ CapCutஐ வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ CapCutஐ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி பாப்பப் வருது, கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ டிஸ்கவர் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். எதுவுமே லோட் ஆகலை. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி CapCutஐ மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் CapCut வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ CapCut ஓப்பன் பண்ணிவிட்டு டிஸ்கவர் அப்படின்னு கிளிக் பண்ணி பார்க்கலாம். கிளிக் பண்ணோன்னா கொஞ்சம் லோட் ஆகிருக்கு. எனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம்னால அது வந்து ஃபுல்லாக லோட் ஆகலை. இந்த இப்போ லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ நமக்கு வந்து இந்த CapCutல டெம்ப்ளேட் எல்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் வந்து பிஸ்னஸ் கிரியேட்டர் மோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பிஸ்னஸ் கிரியேட்டர் மோடு வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை டிக் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா போதும், நமக்கு வந்து பிஸ்னஸ் கிரியேட்டர் மோடு வந்து ஆன் ஆயிரும். ஸோ டிஸ்கவரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு டெம்ப்ளேட் வந்து லோட் ஆகுது. ஸோ இப்போ நெட்வொர்க் இல்லை, அதனால் லோட் ஆகலை, ஆனால் லோட் ஆகுது. இப்போ காட்டினேன்ல, எடிட்டை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ நான் இந்த ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீடியோ எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ எஃபெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ எஃபெக்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி கொடுக்குறேன். வெறும் VPNஐ மட்டும் நம்ம ஆன் பண்ணி வச்சதுக்கப்புறம் நமக்கு இங்கே ட்ரெண்டிங் அப்படின்னு இருக்க ஆப்ஷன்ஸில் வந்து கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. அதுவும் ஃப்ரீ அப்படின்னு இருக்கு. நீங்கள் கேட்ட ட்ரீமி க்ளோ, பட்டர்ஃப்ளை, கலர்லெஸ் ஃப்ளாஷ் எல்லாமே இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்து இது எஃபெக்ட்லாம் வரல அப்படின்னாங்க. அவங்களுக்காக தான் நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் கேட்ட எல்லா எஃபெக்ட்டுமே இதில் இருக்குது. நான் போன வீடியோவில் சர்ச் பார் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் கேட்ட இந்த எஃபெக்ட் எல்லாம் இருக்கா, ஓகேவா, சந்தோஷமா? இனி வந்து கமெண்ட்டில் திட்ட மாட்டீங்களே. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்க ப்ரோ அப்படின்னு கிளிக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதுலேயும் எல்லா விதமான எஃபெக்ட்டும் வந்திருக்கு. நீங்கள் கேட்ட எல்லா எஃபெக்ட்டும் இருக்குது. நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த ப்ரோவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ கரண்டாக ட்ரெண்டிங்கில் என்னென்ன எஃபெக்ட்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ட்ரீமி க்ளோ எஃபெக்ட் இருக்குது, இந்த மாதிரி எல்லா எஃபெக்ட்டும் இருக்குது. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நம்ம வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இப்போ மேலே இருக்கிற இந்த 1080 பிக்சல் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன்.
இதில் வந்து பேசிக்கான விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் இதில் பிட் ரேட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. அப்புறம் வந்து ஆப்டிக்கல் ஃப்ளோ அப்படின்னு இருக்குது, அது அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. அப்போ இந்த கேப்கட் வச்சு நான் நாக்காடா வலிக்க அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ இந்த டைமில் தான் நான் லாகின் பண்ணணும். இதை நிறைய பேருக்கு நான் நிறைய வழியில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு புரியலை. புரியறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ உங்களால் கேப்கட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு VPN ஆன் பண்ணிங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா எஃபெக்ட்ஸுமே யூஸ் பண்ணிக்க முடியாது. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம கேப்கட்டில் லாகின் பண்ண போகிறோம். என்ன ப்ரோ இமெயில் வச்சு தானே லாகின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டைப் அப்படி கிடையாது. லூசு பயலுக ஒரு டைமும் ஒரு மாதிரி சொல்கிறானுங்க. இந்த டைம் நம்ம ஃபேஸ்புக்கை வச்சு தான் லாகின் பண்ண போகிறோம். ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டெல்லாம் தெரியாதவங்க தயவு செஞ்சு ரீசெட் பண்ணிக்கோங்க. இல்லைனா புதுசாக ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பேக் வந்துட்டு நம்ம மீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த மீயை கிளிக் பண்ணுறோம். மீயை கிளிக் பண்ணோன்னா இதில் வந்து சைன்இன் வித் ஃபேஸ்புக் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி கொடுக்கலாம். உங்ககிட்ட 50 MB 100 MB ஃபேஸ்புக் லைட் இல்லாமல் ஃபேஸ்புக் ஆப்பில் வந்து உங்கள் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஜஸ்ட் நீங்கள் வந்து சைன்இன் வித் ஃபேஸ்புக் அப்படின்றத கிளிக் பண்ணி கொடுத்தாலே உங்கள் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆயிரும். ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட ஃபேஸ்புக்கோட நம்பர் கேட்கும், பாஸ்வேர்டு கேட்கும். இது ரெண்டையும் டைப் பண்ணி லாகின் பண்ணி நம்ம வந்து ஃபேஸ்புக்கை கேப்கட்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை விட நீங்கள் இந்த ஃபேஸ்புக்கை வந்து டவுன்லோட் பண்ணி அதை லாகின் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ஃபோனில் சொல்ல முடியாது, வேறு ஃபோனில் சொல்கிறேன், ஏன்னா இதில் அக்கௌண்ட் இல்லை. ஸோ கேப்கட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு கீழே இருக்க ப்ரொஃபைல் பட்டன் இருக்குல்ல, அந்த ப்ரொஃபைல் பட்டனை கிளிக் பண்ணி கொடுங்க. கிளிக் பண்ணி கொடுத்தோன்னா சைன்இன் வித் ஃபேஸ்புக் அப்படின்னு கேட்கும். அந்த சைன்இன் வித் ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணி கொடுங்க. சைன்இன் வித் ஃபேஸ்புக் கொடுத்தோன்னே நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வந்து கண்டினியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த கண்டினியூ மட்டும் கிளிக் பண்ணி கொடுத்தாலே போதும். கொஞ்ச நேரத்திலே நம்மளோட ஃபேஸ்புக்கும் கேப்கட்டும் லிங்க் ஆகிரும். ஸோ இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க எவ்வளோ ஸ்பீடாக வந்து லிங்க் ஆகுது அப்படின்னு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக சைன்இன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கேப்கட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். அதில் வந்து ஸ்கிப் அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஸ்கிப்பை செலக்ட் பண்ணி கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து டெம்ப்ளேட் வந்து லோட் ஆகும். நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ லைவாக தான் காட்டுறேன். டெம்ப்ளேட் வந்து லோட் ஆகிட்டுருக்கு. மேலே தள்ளிக்கலாம். அதுக்கப்புறம் மீ அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா நம்மளோட ப்ரொஃபைல் வந்து தெரிஞ்சிடும். ஸோ நம்மளோட ப்ரொஃபைல் வந்து ஃபேஸ்புக் லாகின் பண்ணோம்ல, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இதில் வரும். ஸோ அதுக்கப்புறம் எடிட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஃபோட்டோவை ஆட் பண்ணிவிட்டு முன்னாடி இருந்த எஃபெக்ட்டுக்கும் இப்போ இருக்கிற எஃபெக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நியூ ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ இப்போ ஆட் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுறோம். வீடியோ எஃபெக்ட்ஸ்ன்னு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு மேலே வந்து அந்த சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். ஸோ நீங்கள் ஃபேஸ்புக்கை வச்சு லாகின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த சர்ச் பண்ணுற ஆப்ஷன் வரும். அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு எஃபெக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு எஃபெக்ட் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எஃபெக்ட் வந்து சூஸ் ஆயிடுச்சு. டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, முதல்ல பார்த்தீங்கல்ல. ஸோ 1080 பிக்சலை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே பிட் ரேட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ இப்போ வந்து நெட்வொர்க்னால அந்த ஆப்டிக்கல் ஃப்ளோ ஆப்ஷன் வரல. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஆப்டிக்கல் ஃப்ளோ ஆப்ஷன் வந்து வரும். ஸோ இதில் வந்து பிட் ரேட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் நார்மலாக கேப்கட்டை இன்ஸ்டால் பண்ணி VPN ஆன் பண்ணி ஓப்பன் பண்ணி அப்படின்னா கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் தான் வரும். ஆனால் ஃபேஸ்புக்கை லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரெண்டிங்காக என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் வந்து கேப்கட்டோட 13.6க்கு மட்டும்தான். 7 எப்படி வருதுன்னு தெரில. வேறு மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோ போடுவேன். இல்லை அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற அதை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் வேறு லெவலான வீடியோவோட வரேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி விட்ருங்க. கேப்கட் யூஸ் பண்ணி நல்லா எடிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வரட்டா, டாடா, பை பை, see you.